வருகிறார். மகிழனை கொண்டு பகவானுடைய உங்களை கொண்டு சேர்த்து விட்டு நந்தி தேவர் இருப்பிடத்தில் போய் அமர்ந்தார். முதல் கோட்டை காவலி மறுபடி புரிந்து கொண்டிருக்கிறார். மன்னன் மகிழாசுரை பார்த்து ஆண்டவன் கேட்கிறான், பகவான் என்ன சொல்லுகிறார்? ஏ மகிழாசுரா, சுவாமி பாருங்கள் மகிழாசுரா, சொல்ல உன்னை பார்க்கும்போது எனக்கு பெருமகிழ்ச்சியாக இருக்கிறது. இப்படி ஒரு தபசிநாதனாக நீ இந்த கைலாசமில் வந்திருக்கிறியே, என்ன வர வேண்டும் என்று ஈசன் கேட்க மன்னன் மகிழன் சொன்னான். இந்த மகிழனானவன் பரமனை பார்த்து என்ன சொல்லுகிறான்? பரமேஸ்வரா, என்ன வரம் வேண்டும்னு நீங்க கேக்குறீங்க. நாங்க எதுக்கு வந்தோம் தெரியுமா? எனக்கு என்ன வரவெல்லாம் வேண்டாம் தெரியுமா? ஏன்? நீ தவம் இருக்கும் போது என் தேகம் எல்லாம் தாங்கல. ஆமா, ஆனா இப்பவும் வந்து கேக்குறப்ப கேட்டா பாரு, கேள்வியில என் மேலெல்லாம் புல்லரிக்கு. ஆடு மாடு மேய்ச்சிட்டு போயிருந்தாமி வாயாம புல்லரிச்சுனா என்னிடத்தில் வருவர்கள் எனக்கு அது வேண்டும், இது வேண்டும், இது வேணும், அது வேணும். ஆட்டக்கூட மாட்டக்கூட மாடக்கூட தவப்பக்கூட துறவக்கூடுமா. ஆனால் முதல் முதலாக என்கிட்ட வந்து உனக்கு என்னெல்லாம் வேண்டான்னு சொன்னா பாரு. ஆமையா, அதை நினைக்கும் போது எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு. இன்னும் நான் நேரம் போக கேட்கறத பார்த்தா உங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியா இருக்கும். ஆமா, நீ கேளு பாப்பா, உனக்கு என்ன வேண்டாம்? ஏ பகவானே, என்னப்பா? நாடும் நகரம் வேண்டாம், நாலு விதமான செல்வம் எனக்கு வேண்டாம். ஏன்னா எல்லாம் என் கோட்டையில அரியாசனத்துல அரியணையில நிறைய வச்சிருக்கேன். இனி உங்கள்கிட்ட வாங்கி கொண்டு கொண்டு வைக்க, அதனால எனக்கு இதெல்லாம் வேண்டாம். இது என்னெல்லாம் வேணும் தெரியுமா? என்னுடைய அரியாசனத்திலே என்னை தவிர சிவன் கூட உட்கார கூடாது. இருக்க மாட்டான். நான் ஒருத்தனே 1000 வருஷமாவது உட்கார்ந்து அரியாசனத்திலிருந்து அரசாட்சி செய்யும். நீ இருக்கிற வரைக்கும் நீயே இருந்து புரி. அது மட்டுமல்ல, ஏ பகவானே, அதாவது நாடு நகரங்களை ஆடும்போது 33 கோடி தேவாதி தேவர்களுக்கு அடிமை வேலை செய்ய வேண்டும். எனக்கு ஏவல் வடிவிடை செய்யும் தேவர்கள் உனக்கும் வேலைகள் செய்வார்கள். 44 ரிஷிமார்களும் வந்து எனக்கு வாதமணியுடைய செய்யணும். அப்படியாகட்டும். அது மட்டுமல்ல, தினம் தினம் செய்தித்தாள் மாதிரி நடக்கிற விஷயத்தை நாரத மகரிஷி வந்து வாசிச்சுட்டு போகணும் காலையில சாயங்காலம். இந்த உலகத்தில் நடந்தது, நடக்காதது, நடக்க போறது அத்தனை அவன் திறந்திரம் வாங்கிட்ட வந்து நடக்கிறத மட்டும் வந்து சொல்லிட்டு நடக்க போறத நான் பாத்துக்குவேன். அது மட்டும் இல்ல, இதுதான் முக்கியமான வரம். ஐயா, ஆண்களால் சாகக்கூடாது, ஆயுதத்தாலும் சாகக்கூடாது, வீட்டுக்குள்ள இருக்கும் போது சாகக்கூடாது, வெளியே இருக்கும் போது சாகக்கூடாது, சாப்பிடும் போது சாகக்கூடாது, கொட்டாவி விடும் போது சாப்பிட. சிலவை சாப்பிட்டு இருப்போம்,
அப்படி விக்கும் செத்துருவான். அவ்வளவுதான். தூங்கக்கூடிய ஆள் வாய் பழந்து கொட்டாவிட்டு டப்புன்னு அதை கெட்டாவி வெளியே போயிடும். முடிஞ்சு போச்சு. கொட்டாவில வாய் வழியா கெட்டதா கெட்டாவி வெளியே போயிடும். அம்மா அது மட்டுமல்ல, வேற என்னப்பா? பேசிட்டு இருக்கும்போது சாகக்கூடாது, தண்ணி குடிக்கும் போது சாகக்கூடாது, குளிக்கும் போது சாகக்கூடாது, எவ்வளவானே. அது மட்டுமல்ல, சிரிக்கும் போது சாகக்கூடாது, நகையில உட்காரும் போது சாகக்கூடாது, நடந்துகிட்டு இருக்கும் போது சாகக்கூடாது. ஏன் மொத்தத்துல எனக்கு சாவே இருக்கக்கூடாது. ஐயா இவ்வளவு நேரம் உன்னை பார்த்து எனக்கு புல்லரிக்கு அக்கறிக்கு இங்க இருக்குன்னு சொல்லி நீங்க தான் தனியா அடிச்சுட்டு இருக்கு. இப்ப எனக்கு தான் வலிக்கு. ஏனோ இல்ல வீட்டுக்குள்ள சாகக்கூடாது, சாகணும் இல்லையா? நடந்துட்டு சாகக்கூடாது. கத்திய வச்சு குத்து குத்து குத்துட்டு என்ன பார்த்து குத்துவான். குத்து பட்டா நான்கு மாணிக்கணும், குத்தனவன் செத்துருவான். வெட்டருவாய் எடுத்து வந்து வெட்டு 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 வெட்டுவான். வெட்டுவாங்க, நான் கல்லூண்ட மாதிரி இருப்பேன், வெட்டுனவன் செத்து போயிருமோ. மகிடா ஐயா இவ்வளவு நாள் 12 வருஷம் தவம் இருந்தேன்னு சொன்னீங்க. ஆமா, அந்த புத்துக்குள்ள இருந்து இதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தே இல்ல? ஆமா, இதெல்லாம் யோசிச்சுதானே வரவாங்க. வந்து ஒரு துளி ரத்தம் கீழே விழுந்து 1000 பேர் மகடனா ஓதிருப்பான். எப்பா ஐயா நீ இதெல்லாம் கேட்டேன். ஆனால் சாகாவரம் எனக்கு வேணும். இந்த ஈசனுக்கே கிடையாது. ஓ அப்படியா? எனக்கே கிடையாது போது நான் எப்படி உனக்கு கொடுக்கும்? சரி சாமி, சரி இதெல்லாம் இருக்கட்டு. கேட்டுட்டா இப்படி எல்லாம் சாக கூடாதுன்னு கேட்டியே. இவ்வளவு கேட்ட எனக்காக ஒரே ஒரு வரத்து கேட்பியா? உங்களுக்காக என்ன சாமி வர கேட்கணும்? நீ எப்படி சாவணும்? எவ்வளவு ஒரு ஆனந்தம் ஐயா என் சாக்கால எப்படி இருக்கணும் அப்படி சொல்லிடுறீங்க. முதல் நேரத்தை கேட்டுடுங்க. என் நிலை மாறும் போது தன் நிலை மாறலாம் ஐயா. என் நிலை என்னைக்கு மாறிச்சோ அதுக்கு வரை கவுண்டிங் போட்ட வேண்டியதுதான். ஒரு மனுஷனுக்கு நிலைமை என்னைக்கு மாறு தெரியுமா? என்னைக்கு மாறும்? செத்து கொண்டு ஒண்ணு பொட்டியில அடக்கி கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா எலும்பு கூடு மட்டும் கிடைக்கும். நீ செத்த பிறகு என்ன பொட்டியில அடைக்க? ஒன்னே இளவுல செத்த பிறகு கொண்டு பெட்டியில அடக்கி மண்ணு கொண்டு கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா எலும்பு கூடு மட்டும் தான் தெரியும். எவ்வளவு மாறி போகும். அவன் அழகு தோரணை எல்லாம் மாறி அங்க என்ன ஆகுது? அப்பதான் நிலைமை மாறுது. ஐயா எங்க பாரு மகிடா, என்ன பண்ணி சரி நீ கேட்டுட்ட. உன் நிலை மாறும் போது தன் நிலை மாறலாம் என்று சொல்லிவிட்டேன். அடுத்தால நான் கேட்கறது நல்லா கேட்டுடுங்க. என்ன? ஆணும் பெண்ணும் கூடி வாழ்ந்தால் ஆண் பிறக்கும் பெண் பிறக்கும். ஆணும் பெண்ணும் மனிதர்கள் வயிற்றில் ஒரு பிறக்காதே, மனிதர்கள் வயிற்றில் பிறக்காதே, ஆணாகவும் இல்லாமலும் பெண்ணாகவும் இருக்கக்கூடாது, ஆணாட்டு இப்படி இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு செந்த நாள் எனக்கு ஒரு சாக்கால வரலாங்க. சிவபெருமா மண்டே பிச்சுக்கிட்டாரா பிறக்கக்கூடாது தெரியாமல அந்த பையனுக்கு கூட்டிட்டேன். ஆனா பிறந்தாலும் ஆணா இருக்க கூடாது, பெண்ணாவும் இருக்க கூடாது. ஆமா சரியப்பா மகிடா. ஐயா நீ கேட்டபடி உனக்கு சாக்காலத்துக்கு வரத்து தந்து. சரிங்க. எப்படி வரம் தந்தேன்னு சொன்னதா உண்டு. நெஞ்ச நிமிந்துட்டான் சட்டப்பட்ட. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு இன்னொருத்தங்கிட்ட ஒரு காரியம் கழியணும்னு வைங்களேன், இல்ல ஒரு எடுத்துக்காட்டுக்கு 10,000 ரூபாய் வாங்குறதுக்கு ஒருத்தர் தேடி போயிருப்பான். 10 நாளா நாய் அழைக்காத அலைச்சல் அழைப்பான். 11ஆவது நாள் வீடு வரைக்கும் வர சொல்லிட்டு வெளியூர்ல இருக்க மாப்பிள்ளை வீட்டு கண்டியோ நான் ஜிபேல போட்டு விடுறேன். 10 நாளைக்கு முன்னாடி போட்டுக்கலாமே சண்டாளா. இதே இதை வாங்கினவன் வந்துட்டானா இந்த கொடுத்தவங்க வாங்கிறதுக்கு போவான் பாரு, இவனாவது வாங்க 10 நாள் அலைங்க. இந்த 10,000 ரூபாய் கொடுத்தவன் 10 வருஷம் அலைஞ்சாலும் கொடுக்க மாட்டான். எப்படி அலைய விடுவான்? காலையில வாமா, காலையில வீட்டுக்கு போனா வீட்டுல இருக்குமா, ஐயா மாப்பிள்ள வெளியே வந்துட்டு சாயங்காலம் வாம்பா, சாயங்காலம் வீட்டுக்கு தக்க தவக்கான போய் பார்ப்பான். 50,000 ரூபாய்க்கு பெட்ரோல் செலவு பண்ணிருப்பான், அந்த 10,000 ரூபாய் வாங்குது. அவனுக்கு தேவையா? உலகம் இப்படித்தான் நடக்கு. அது போலவே வாங்குறதுக்கு கையை கட்டிக்கிட்டு வந்தேன் தந்தேன் பரமேஸ்வரா வரும்போது நந்தியுடைய திருக்கரத்துறவினாலே வந்தோம். இனி திரும்பி செல்லும் போது மகன் மாமன்னனாக செல்கிறான். நடந்து வந்தேன், அதனால எனக்கு ஒரு ரதம் ஒன்று தாருங்கள் ஈஸ்வரா. என்ன புஷ்பகரதமா இருக்கிறது, அப்படியே அகட்டு வென்று வருகிறான். அதை எடுத்து செல்லுங்க போது அண்ணே அதான் பெரிய ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நடந்து போறவனுக்கு சைக்கிள்ல போகணும்னு ஆசை வரும், சைக்கிள்ல போறவனுக்கு பைக்ல போகணும்னு ஆசை வரும், பைக்ல போறவன் கார்ல போகணும்னு ஆசைப்படுவான், கார்ல போறவன் ட்ரெயின்ல போகணும்னு ஆசைப்படுவான், ட்ரெயின்ல போறவன் ஹெலிகாப்டர்ல போகணும்னு ஆசைப்படுவான், ஹெலிகாப்டர்ல போகக்கூடிய கப்பல்ல போகணும்னு ஆசைப்படுவான், கப்பல்ல போறவன் கடைசி பாடையில போகணும்னு ஆசைப்படுவான். கடைசியில் அங்க ஒரு ஆசை வந்துடும். ஐயா நம்ம சுடுகாட்டுக்கு போறோமா, சுடுகாடு எப்படி இருக்கும், சுடுகாடு எப்படி இருக்கும், இல்ல இடுகாடு எப்படி இருக்கும், அங்கேயும் பார்த்தாகணும். இல்ல அப்படி ஆசைக்கு ஒரு அளவே கிடையாது உலகத்தில். போதும் என்ற எண்ணம் எங்கு வரும், எதில் வரும்? வருமா மனுஷனுக்கு? எவ்வளவு சொத்து கொடுத்தாலும் போதுமானா?
இல்ல எவ்வளவு சீர்வரிசை செய்தா போதுமானா சொல்ல மாட்டேன். நீங்க நிறைய தந்திருக்கீங்க மாமா. அடுத்த வருஷம் எனக்கு படி தரேன்னா எவனா சொல்லுவானா? எப்படி சொல்ல முடியும்? வண்டி மாடை கட்டிட்டு பொங்கல் அன்னைக்கு என்னைக்கு மாமா வருவான்னு வாங்கி புலந்துட்டு இருக்கேன். ஆமா, நீ வரும்போது அரிசி இந்த பலகாரத்துக்குள்ள கொண்டு வராங்க மாமா. உங்க பிள்ளைகளுக்கு சொல்லி ஒரு பவுன் தங்க செயின் கொண்டு வாங்க. ஆமா, ஒரு பவுன் 1 லட்சம் ரூபாய் ஆச்சு. ஒரு பவுன் தங்க செயின் உங்க பிள்ளைக்கு கொண்டு வாங்க. அப்படியா? உங்களுக்கு இடுப்புல அரைஞ்சாங்கொடி ஏதாவது வேணுமா? அது வந்து வானத்துக்கு வருவீல்ல, வானத்துக்கு படி கொண்டு வரும்போது உங்க பேர பிள்ளைக்கு தங்கத்துல ஒரு 2.5 பவுனுக்கு கொடி கொண்டு வாங்க. ரொம்ப நல்லது. இல்ல உனக்கும் அப்பனுக்கும் அம்மைக்கு தான் போடணும். அது தாய் மாமா இருக்கிறான், அவன் போடுவானோ? ஆமா, தாய் மாமா வரும்போது அந்த மச்சானுக்கு அரஞ்சாங்க கொண்டு வருவாங்க. ஏற்கனவே தாய் மாமா 15,000 ரூபாய் யாருக்கு போட்டேன்னு தெரியாம வருது படிச்சுக்கிட்டீங்க. அப்படியா? அதுக்கடையில நீங்க அழகா இருக்கேன்னு சொல்லிடக்கூடாது. கோதுமிட்ட மனம் ஒரே ஒரு இடத்துல மட்டும். எந்த இடத்துல வருமே? சாப்பாடு சாப்பிடுற இடத்துல மட்டும். இப்ப போதும். போதும். தயிர் சாதம் வேணுமா? கொஞ்சோட கொண்டு வா. லெமன் சாதம் வேணுமா? எனக்கு வேண்டாம், பக்கத்துல உள்ள இலைக்கு வை. பக்கத்துல இலைக்கு வரும்போது சொன்னா எள்ளு குழம்பு வச்சிருவாங்க. ஆமா, வீட்டுல புள்ள ஒருத்தி இருந்தா உறங்கிட்டேன். சரி, எள்ளு குழம்பு வாங்கிட்டு போக முடியா? போதும். ஆமா, அப்படி என்ன இப்ப போதும். மீதி இருக்குன்னா சுரேஷ் சொல்லி விடு. வீட்டுல இருந்து வரும்போது தூக்காளி கொடுத்துடு. எதுக்கு? உலக இயற்கை இது. சரி. ஆனால் மல்லன் மகிழாசுரன் அந்த மகிழானவன் வரமாகி வரும்போது ஆண்டவன் சொல்கிறான், சொல்கிறான், ஏ மகிழாசுரா, அந்த நல்ல வேளை